எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSW அகாடமி. ஸோ ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி ஆல்ரெடி நமக்கு வேக்கன்சி பற்றியான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. தொகுதி நல பணிகளில் 727 காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிப்பு. இதை பற்றியான வீடியோ பதிவும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த வீடியோ பதிவு வந்து முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மதிப்பு இருக்கிற மாணவர்கள் நமக்கு ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க யூடியூப்பில். அந்த பெர்சனலாகவும் சொல்கிறாங்க, இது போன்ற குரூப் 4 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க சார். ஓகே தான், பட் 10,000 வேக்கன்சி வந்து வரணும் சார். 10,000 வேக்கன்சியாக தான் சார் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்குறோம், கோரிக்கைகள்லாம் வைத்துட்ருக்குறோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவை ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்கிறது பதிலாக எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு நாளில் ஒரு தேதியில் ஒரு ரெக்வஸ்ட் நம்மளுடைய தரப்பை நம்ம வந்து முன்வைச்சோம் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போது வேக்கன்சி அப்படிங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிஎன்பிசியோடைய வரலாறு எடுத்து பாருங்கள். ஒரு வேக்கன்சி கொடுப்பாங்க, அடுத்தது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது போல் ஒரு நல்ல ஒரு செயலில் தான் போயிட்டுருக்கு. இப்போது நம்ம வந்து ஒரு 10,000 வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்துட்ருக்குறோம். நம்மளுடைய தரப்பை நம்ம நல்லபடியாக நல்ல வழிமுறையில் நல்ல செயல்முறையில் எடுத்து வைப்போம், நல்லதே நினைப்போம். இது வந்து உங்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுடைய ஃபீலிங் என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியுது தான். பட் அதை சொல்ல வேண்டிய முறை வந்து ரொம்ப நல்ல ஒரு முறையாக இருக்கணுங்க. சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து ஏதோ நம்மகிட்ட வந்து ஒரு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு பென் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க வந்து நம்மகிட்ட வந்து பென் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து பென் கொடுக்கணும். பென் மீன்ஸ் ரைட்டிங் பென். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மகிட்ட வந்து சத்தம் போட்டு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்க. அதுவே சார் பென் பீஸ் சார், பென் சார் அப்படின்னா அது ஒரு ரெஸ்பெக்டாக இது பண்ணும்போது இதாக இருக்கும். அதனால் நீங்கள் இது போன்ற கோரிக்கைகள் உங்களோட தரப்பை வந்து இது முன்வைக்கும் போது ரெஸ்பெக்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெஸ்பெக்டாக முன்வைங்க. சரிங்களா? நல்ல ஒரு வழிமுறைகள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சக்ஸஸும் ஆகிறது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகே, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி கூட வந்து சார் இன்றைக்கி வைக்கலாம் சார், இன்றைக்கி 9 மணி, இன்றைக்கி ஐ திங்க்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோர் கூட ஒரு ரெஸ்பெக்டிவ் மாணவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். 9 மணிக்கு சம்திங் இது மாதிரி வைக்கலாம் சார், ட்விட்டரில் போடலாம், அது மாதிரி எல்லாமே. நானும் உங்களில் ஒருவன் தாங்க. சரிங்களா? 10,000 வேக்கன்சி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அதே போல் வந்து ஒரு சில பேர் இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ 2025 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, தேர்வு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, இப்போ ரிசல்ட்டும் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷனில் வந்த வேக்கன்சியை விட இப்போ வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி மாணவர்கள் கோரிக்கை வைத்துட்டு வராங்க. நல்லது தான் சார். இதனால் வந்து 2026க்கு ஏதாவது பாதிப்பா? 2026க்கு ஏதாவது பாதிப்பா? 2026ல் குரூப் 4 வேக்கன்சி வந்து கம்மியாகுங்களா? அப்படி ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, சார் அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் வேறு வரும் போல், அப்போது வந்து 2026ல் வந்து செம்ம வேக்கன்சி வந்து கொடுத்துருவாங்களா சார்? 10,000க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருவாங்களா சார்? கொடுத்தா செம்மையாக இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. ஆனால் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். ஒரு 10,000லாம் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, அல்டிமேட் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். ஆனால் இந்த 2025 2026 நீங்கள் அவ்வளோலாம் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாங்க. 2025க்கான வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம தரப்புலேருந்து கோரிக்கை வச்சிட்ருக்குறோம். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ரேஷியோ தான். இது வந்து வேக்கன்சி, இதை வந்து எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணாங்க, இது எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க, நீங்களே ஜஸ்ட்டு ஒரு இது போட்டு பாருங்களேன். எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, எத்தனை பேர் எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க அப்படிங்கிறத நீங்களே ஜஸ்ட் ஒன் டைம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் நோ நீட் டு வரிங்க. ஓகே, தேங்க்யூ.